நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் பேசிய ஒரு வார்த்தை சர்ச்சையில் கிளப்பி விடுகிறார்கள். அப்படி என்ன வார்த்தை தான் சர்ச்சையில் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தோம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் என்ன வார்த்தை அப்படி சர்ச்சையில் பேசிவிட்டார்? அதற்கான கொஸ்டின்களை ஏன் சர்ச்சைப்படுத்துகிறீர்கள் என்பதற்கான கேள்விதான் என்னுடைய. ஒரு மனிதனை வளர்த்து விட்டேன் என்று சொல்வதற்கான காரணத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒருவரை வளர்த்து விட்டேன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதை தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏன்னா ஒரு மனிதரை நமக்கு வளர்த்து விட்டோம் என்று யாரும் வெளியில் சொல்லி காட்டும். அப்படி சொல்லி காட்டுறவர்கள் உண்மையிலே அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்பதற்கான சில சுட்டிக்காட்டல் இங்கே இருக்கிறது. அவர் அப்படித்தான் பேசுகிறார். அதே போலதான் சிவகார்த்திகேயன் யாரும் பின்னடைவில் வந்து அவரை வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சினிமாவில் வரும் முன்னாடி பல டிவி சேனல்களில் அவர் பெரிய தொகுப்பாளராக இருந்திருக்கிறதை நம்ம பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட இருக்கும்போது அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு வருவது சகஜம்தான். அப்படித்தான் நடிகர் சிவகார்த்திகேயன் சினிமா வாய்ப்பு கிடைத்து வந்தார். அதற்காக அவருக்கு தனுஷ் தான் வாழ்க்கை போட்டார், பிச்சை போட்டார் என்று பல கொஸ்டின் மார்க்குகளை நீங்கள் எழுப்பி சோசியலில் பரப்பும் போது அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சிவகார்த்திகேயன் நெஞ்சம் கொஞ்சம் கலங்கம் ஏற்படத்தான் செய்யும். அந்த கலக்கத்தில் தான் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த பேர் கூட சொல்லவில்லை. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை தனுஷுக்கு தான் அது. அந்த வார்த்தை ரொம்ப காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சோசியல் அது ரொம்ப சீக்கிரட்டாக பரவிக்கொண்டே வருகிறது. இந்த மாதிரி பேச்சு சிவகார்த்திகேயன் பேசியதை பார்க்கும்போது தெனாவட்டாக பேசியிருக்கிறார் அப்படி என்று பொருள்களை கிளப்பியிருக்கிறார். சிவகார்த்தியின் சார்பாக வருகிறேன். அவர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது? தன்னைத்தானே உயர்த்தி பேசுபவர்கள் இங்கே அப்படி பேசக்கூடாது என்பதற்கான சுட்டிக்காட்டல் வைத்திருக்கிறார். அவரும் பலவர்களை வெற்றியடை வைத்திருக்கலாம், பலவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவரும் கூட ஒரு கதாபாத்திரத்தை தயாரித்திருக்கிறார். அதை நான் தான் பலவர்கள் வாழ்க்கை போட்டான் என்று வெளிப்படையாக சொன்னாரா? இல்லை, அப்படி சொல்லாத மனிதர் அவரும் தான். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல மனிதர்கள் இல்லை என்பதை தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை தெளிவாக அவர் சொல்லிடுவதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் அதை சரியாக எடுத்துக்கொண்டால் சரியாகத்தான். அந்த அளவுக்கு நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒவ்வொருடைய உழைப்புகளும் படங்களுடைய ஒவ்வொரு உழைப்புகள் பல விஷயங்களும் இருக்கிறது. அதற்காக எதிர்நீச்சல் படத்தை தனுஷ் தயாரித்தார். அதனால் தான் சிவகார்த்திகேயன் மேலே உயர்ந்து விட்டார் என்று பல கருத்துக்களை நமக்கு முன்வைக்க முடியாது. இங்கே சோசியலில் அப்படி பார்த்தால் சிவகார்த்திகேயனை வைத்து நீங்கள் சம்பாதித்திருக்கலாமே. ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வைத்து சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்து நமக்கு அதிலே லாபம் சம்பாதித்திருக்கலாமே. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். அப்பேற்பட்ட கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. அப்படி போகும்போது நான் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தேன், நான் தான் அவரை சினிமாவில் நடிக்க வைத்து பெரிய ஆளாக்கினேன் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த நடிகர்களுமே அதை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இங்கே வைக்கப்படுவார்கள். அதனால்தான் அந்த டென்ஷனில் பல விஷயங்களை அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது உண்மை. இப்படி வெளிப்படையாக சில மனிதர்கள் இருக்க வேண்டும். வெளிப்படையாக இருந்தால்தான் குற்றம் என்று மற்றவர்களுக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தான் சிவகார்த்திகேயன் மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னதில் முக்கியமான கருத்து இருக்கிறது. அதை சொல்ல வேண்டும். இங்கே யாரும் யாரை வாழவிட நம்மளால் நமக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கான வாழ்க்கை தான் இங்கே எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம். அப்பேற்பட்ட உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக தன்னைத்தானே சதிக்குதான் அவரும் சினிமாவில் பல காலடிகளை வைத்திருக்கிறார். அப்பேற்பட்டால் இந்த திரையுலகில் சரி, இந்த மீடியாக்கள் சரி, அவர் எப்பவுமே முகத்தை காட்டிவிட்டார். அப்படி காட்டியவர்களுக்கு சினிமா வாய்ப்பு வருது சகஜம்தான். அப்பேற்பட்ட வாய்ப்புகள் அவர் வந்துதான் சினிமாவில் உருவெடுத்தார். அவரை வைத்து நீங்கள் படம் எடுத்தீர்கள், அப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவரை வைத்து நீங்கள் படம் எடுத்து லாபம் சம்பாதித்து விட்டு நான் தான் வளர்த்து விட்டேன் சொல்வதற்கான தவறானது. அதை நீங்கள் வெளிப்படையாக பல விஷயங்களில் நீங்கள் சொல்லும் போது காதில் வரும்போது பலவர்களுக்கு அது கிடத்தனமாக தான் இருக்கும். அப்படித்தான் சிவகார்த்திகேயன் புரிந்து கொண்டு அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இனிமேல் அப்படி நீங்கள் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறார். இது இன்னைக்கு பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. சோசியல் பெரிய பிரபலமாக இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. அதற்காக சிவகார்த்திகேயனுக்காக நான் குரல் கொடுத்திருக்கிறேன் என்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன். எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான தான் உண்மையை சொல்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்